உலக தெய்வங்களிலேயே பெண்ணரசி என்று போற்றப்படுகின்ற ஒரு தெய்வம் உண்டென்றால் 6000 ஆண்டுகளுக்கு மேலான மதுரை பாரம்பரியத்தில் அருள் தரும் மங்கையர்க்கரசியாக அங்கையர்க்கரசியாக அருள் பாவிக்கின்ற மீனாட்சி என்பதை அனைவரும் அறிவீர்கள். 4 மாதங்கள் மீனாட்சியின் அருள் என்றால் 8 மாதங்கள் சொக்கநாதருடைய அருள் பாவிக்கும் ஒரு திருக்கோயில். பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பே 33% இடஒதுக்கீடு என்ற வகையிலே 4 மாதங்கள் அருள் பாவித்தவர் மீனாட்சி அம்மன் அவர்கள். அந்த திருக்கோயிலுடைய வீர வசந்தராயர் மண்டபம் 2018ஆம் ஆண்டு ஒரு தீப்பிடிப்பு சம்பவத்தால் சீர்குலைந்தது. தொடர் முயற்சியால் இந்த 5 ஆண்டு காலம் மேற்கொண்ட கடும் முயற்சியால் அமைச்சர் என்ற முறையில் நானும், அந்த மாவட்டத்துடைய அமைச்சர்கள் அண்ணன் மூர்த்தி அவர்களும் பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்களும் நாமக்கலுக்கு நேரடியாக சென்று கற்களை தேர்வு செய்து 100 ஆண்டுகளுக்கு முன்பு கல் சிற்ப வேலைகள் எப்படி இருக்குமோ அதே அளவில் உருவாக்கி 79 கல் தூண்களோடு இன்றைக்கு வீராயர் மண்டபத்தினுடைய பணிகள் முடிவுற்றிருக்கின்றன. 216 பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கிட்டத்தட்ட வீர வசந்தராய மண்டபத்தோடு சேர்த்து 70 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு முழுவதுமாக புனரமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புனரமைப்பிற்கு பிறகு கடந்த 17/3/2026 அன்று ஆகம வல்லுநர்களையும் சென்னையில் மாத்திரமல்ல, தமிழகம் மாத்திரமல்ல, ஒன்றியத்தில் மாத்திரமல்ல, உலகிலே இருக்கின்ற இந்து திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு போன்ற நாட்களை குறித்து தருவதில் வல்லுநர்களான பிச்சை குருக்கள், செல்வம் குருக்கள், ராஜா பட்டர் ஆகியோர்களை அழைத்து எப்பொழுது இந்த குடமுழுக்கு நாள் குறிக்கலாம் என்று கடந்த கால திராவிட மாடல் ஆட்சியிலே கேட்டபொழுது அவர்கள் குறித்து கொடுத்த நாள் தான் 17/9/2026. அந்த வகையில் 17/9/2026 அன்று இந்த திருக்கோயிலுடைய திருக்குடமுழுக்கு விழா திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாட்சியாக நடைபெற இருப்பதில் எங்களை போன்றவர்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி. ஆனால் அந்த குடமுழுக்கு விழாவினுடைய அழைப்பிதழை நேற்றைக்கு முன்தினம் அந்த திருக்கோயிலுடைய அர்ச்சகர்கள் இந்து சமய அறநிலையத்துடைய முன்னாள் அமைச்சர் என்ற முறையிலேயும் சட்டப்பேரவை உறுப்பினர் என்ற முறையிலேயும் என்னிடம் வழங்கினார்கள். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால் 10 இடங்களில் எழுத்துப்பிழை இருக்கின்றது. முதலில் சம்பந்தரால் என்று அச்சிடப்பட்டிருக்கின்றது. அதற்கு உரிய பெயர் சம்பந்தரால் அப்படி என்று இருக்க வேண்டும், முதல் அச்சுப்பிழை. 2வது அச்சுப்பிழை திருமுக பாகர் என்று இருக்கின்றது. அதற்கு உண்மையான சொற்றொடர் திருமுக பாகரம் என்பது உண்மையான சொற்றொடர். அதேபோல் அவ்வமையம் என்று இருக்கின்றது. உண்மையான சொற்றொடர் அவ்வமயம் என்பதுதான் உண்மையான சொற்றொடர். அதேபோல் நின்ற சீர் நெடுமாறன் என்று இருக்கின்றது. அதற்கு உண்மையான சொற்றொடர் நின்ற சீர் நெடுமரன் என்பது. இதுபோல் 10 பிழைகள் இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இந்து சமய அறநிலையத்துறையுடைய கொடைகள் சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால், சட்டம் 28 படி 6 உட்பிரிவு 22 படி திருக்கோயிலுடைய நிர்வாக பொறுப்பு முழுக்க அறங்காவலர் குழுவை சார்ந்தது. அப்படி அறங்காவலர் குழுவால் நிறைவேற்றப்படுகின்ற தீர்ப்படையில் தான் இந்த தீர்ப்பணிகளே நடைபெற்றிருக்கின்றது. அறங்காவலர் குழு ஒப்புதல் அளித்ததின்படிதான் 216 திருப்பணிகளும் 79 கல் தூண்களை கொண்ட வீர வசந்தராயர் மண்டபத்திற்கும் அனுமதி அளிக்கின்றது. கொடைகளுடைய 1959ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்து சமய அறநிலையத்துறை கொடையின் சட்ட விதிகளிலே குறிப்பிட்டதையும் இந்த பத்திரிகையிலே இடம்பெற்றிருக்கின்ற வாசகங்கள் மீறி இருக்கின்றது. அறங்காவலர் குழு தலைவராக இருப்பவர் தற்பொழுது
பழனிவேல் அவர்கள் பாரம்பரியம் மிக்க 1974ஆம் ஆண்டே அந்த குடும்பம்தான் அந்த திருக்கோயிலுக்கு குடமுழுக்கை கண்டிருக்கின்றார்கள். ஏன் இன்னும் அதிகமாக சொல்ல போனால் தென் மாநிலங்களில் முழுவதும் இப்பொழுது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்ற சரணம் ஐயப்பா சுவாமி அவர்களுடைய ஐயப்பனுடைய அந்த விக்கிரகத்தையே அன்றைக்கு வடிவமைத்து தந்த அந்த குடும்பம், அவர்களுடைய பெயர் கூட இந்த திருக்குடமுழுக்கு அழைப்பிதழிலே இடம்பெறவில்லை. இதையெல்லாம் காலையிலே சுட்டிக்காட்டி பேரவையினுடைய தலைவருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன். அதற்கு உரிய பதில் முறையாக கிடைக்கப்பெறவில்லை. இதன் பிறகாவது இந்த அழைப்பிதழை முறைப்படுத்தி 10 இடத்தில் இருக்கின்ற சொற்றொடரை மாற்ற வேண்டும். அதோடு மட்டுமில்லாமல் இறந்து போன ஒருவருடைய தம்பிரான் அவர்களுடைய பெயரும் இந்த அழைப்பிதழிலே இடம்பெற்றிருக்கின்றது. இறந்தவருக்கும் இந்த அழைப்பிதழிலே உயிர் கொடுத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, மதுரை திருஞான சம்பந்தருடைய மடம்தான் இந்த திருக்கோயிலுடைய அனைத்து பணிகளையும் முழுமையாக மேற்கொண்ட மடம். அவருடைய பெயர் கூட இதில் முன்னிலைப்படுத்தப்படவில்லை. இதையெல்லாம் காலையிலே எடுத்து சொல்லி இருக்கின்றோம். பேரவைத் தலைவருக்கும் அவையினுடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றோம். இது குறித்து இதன் பிறகாவது வேறு பத்திரிகை அடித்து முறையாக அந்த குடமுழுக்கை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னாள் இந்து சமய அறநிலைத்துறை தலைவர் என்ற வகையில் நான் கோரிக்கை வைக்கின்றேன். மற்றும் ஒரு கேள்வி, மானிய கோரிக்கை அறிவிப்பிலேயே இந்து சமய அறநிலைத்துறையுடைய அறிவிப்பில் அம்மை வார்த்தவர் தங்கும் மண்டபம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அது அவர்களுடைய முகநூல் பதிவு. அரசனுடைய முகநூல் பதிவிலேயே அம்மை வார்த்தவர்கள் தங்குமிடம் அரங்கநாத திருக்கோயில் உபகோயிலான அன்பில் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் என்றுதான் பதிவிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் நேற்றைக்கு திருச்சியிலே பேட்டி கொடுக்கின்ற பொழுது அமைச்சர் அவர் சொல்லுகிறார், நாங்கள் சரியாகத்தான் அதில் அறிவிப்பு கொடுத்தோம். அம்மை வார்த்தவர்கள் குணமடைந்த பிறகு வந்து தங்கி சென்று நேர்த்தி கடன் செலுத்துகின்ற மண்டபம் என்றுதான் அறிவித்திருந்தோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஐடி விங்கை சார்ந்தவர்கள் இரவு 12 மணியிலிருந்து 2 மணி வரையில் இதை திரித்து கூறினார்கள் என்றார். திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய தூக்கத்தை தொலைக்கிறது என்பதை அந்த செய்தியினுடைய பதிலேயே தெரிகிறது. ஆனால் உண்மை அவர் வெளியிட்ட அறிவிப்பின் நகல் தான் இது. இப்படி உண்மைக்கு மாறாக, உண்மைக்கு ஒவ்வாத, வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்ற கூற்றை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகின்ற அவருடைய செயல்பாடுகளை கண்டிக்கின்றோம். தவறுகள் என்பது ஒரு சில நேரத்தில் தவறி செய்யக்கூடியதுதான். அதில் உண்மை இருக்கிறது என்ற பட்சத்தில் அதை ஒப்புக்கொண்டு திரித்து கொள்ள வேண்டும். அதுதான் மனித இயல்பு. தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று வாதிடுவது சரியல்ல. ஆகவே இந்த குடமுழுக்கு அழைப்பிதழை திருத்தி முறையாக அழைப்பிதழில் அறங்காவலர் குழு தலைவர் உட்பட அனைவருடைய பெயர் இடம்பெற வேண்டும். எழுத்து சொற்றொடர்கள் இருக்கின்ற பிழைகள் அகற்றப்பட வேண்டும். மதுரை ஞானபீட ஆதீனத்துடைய பெயர் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இந்த குடமுழுக்கு நடக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. அந்த ஊடகங்களில் வருகின்ற பதிவுகள் எல்லாம் பார்த்தால் அரசியலுக்கு யாருமே வரக்கூடாது என்ற அளவில் தான் ஒரு மாஃபியா கும்பல் அதற்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றது. அதற்குத்தான் ஏற்கனவே நாங்கள் ஒரு பெயரை வைத்திருக்கிறோம், ரூட் மாஃபியா என்று. அரசியலுக்கு வருகின்ற பெண்களை முதல் கொண்டு, குடும்ப பெண்களை முதல் கொண்டு இழிவாக தவறாக பேசுவதுதான் வழக்கமாக கொண்டிருப்பவர்கள். அந்த அடிப்படையில் தான் உண்மைக்கு மாறான கருத்துக்களை பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவர்களைப் போல் இன்றைக்கு அவருடைய முகநூல், இன்ஸ்டாகிராம் போன்ற பதிவுகள் தொடருகின்றது. அப்படி எந்த தகவலும் இல்லை. யாரும் கடந்த காலங்களில் நாங்கள் நியமிக்கப்பட்ட அறங்காவலருடைய பட்டியலை படித்தாலே உங்களுக்கு தெரியும். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலை எடுத்துக்கொண்டால் அப்போலோ மருத்துவமுடைய ஓனர் தான் அதற்கு அறங்காவலர் குழு தலைவர். வடபழனி முருகன் திருக்கோயிலை எடுத்துக்கொண்டால் நம்முடைய தினமலருடைய மேன்மை தங்கிய ஆதிமூலம்தான் அதற்கு தக்கார். அதேபோல் கள்ளழகர் கோயில் திருக்கோயிலை எடுத்துக்கொண்டால் அதற்கு வெங்கடேஸ்வரா காலேஜினுடைய உரிமையாளர் தான்
வெங்கடாஜலம் தான் அதற்கு முதல்வர். நம்முடைய மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலை எடுத்துக்கொண்டாலும் கூட பாரம்பரிய வம்சத்தை சேர்ந்த நீதிமன்ற உத்தரவுப்படி நீதிமன்ற தீர்ப்பை பெறப்பட்டு தலைவராக ஆனவர்தான் ருக்மணி பழனிவேல். இப்படி அனைத்து இடங்களிலும் தகுதியான உறுப்பினரை தான் நியமித்திருக்கின்றோம். ஏற்கனவே நம்முடைய உயர்நீதிமன்ற நீதியரசராக இருந்த அன்பிற்கினிய மகாதேவன் அவர் தலைமையிலே இருந்த அமர்வு 574 என்ற ஒரு நீதிமன்ற உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. அந்த உத்தரவில் அறங்காவலர் குழுவாக நியமிக்கப்படுகின்றவர்கள், அதுவும் முதுநிலை கோயில்களில் அறங்காவலர் குழுவிற்காக நியமிக்கப்படுகின்றவர்கள் அரசியல் சார்பில்லாமல் ஆன்மீக ஈடுபாடு உள்ளவர்களாக நியமிக்க வேண்டும் என்று எடுத்து கூறியிருக்கின்றார்கள். தற்போது இவர்கள் அறங்காவலர் கூடிய விண்ணப்பங்களையே 3 முறை கால நீட்டிப்பு செய்திருக்கின்றார்கள். அதையும் நாங்கள் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படியெல்லாம் உன்னிப்பாக பார்த்தால் அதற்கு அவர் வைக்கின்ற பெயர் வேவு. வேவு பார்ப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பணி அல்ல, மக்களுக்கு வேலை பார்ப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பணி என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சட்டமன்றத்திலே தெளிவாக சொல்லிவிட்டேன். எதுவாக இருந்தாலும் நடைமுறைக்கு கொண்டு வாருங்கள். உண்மையில் அதில் தவறு இழைத்திருந்தால் சட்ட போராட்டம் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நாங்கள் நிரபராதிகள், கொண்டு வாருங்கள். இந்த பூச்சாண்டிகளுக்கெல்லாம் நாங்கள் பயப்படுபவர்கள் அல்ல என்பதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றேன். நாங்கள் அரசியலுக்காக எப்பொழுதுமே ஆண்டவனை பயன்படுத்துவதில்லை. நாங்கள் பக்தியை வைத்து பகை வளர்ப்பவர்கள் அல்ல, பக்தியை வைத்து இறை நம்பிக்கை வளர்ப்பவர்கள். அவர் சொன்ன அந்த சூரசம்ஹாரத்திற்கு உண்டான திருக்கோயிலேயே மாண்புமிகு எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் தான் 400 கோடி ரூபாய் செலவிலே வடிவமைத்திருக்கின்றார். எல்லாம் வல்ல தமிழ் கடவுளான முருகனுக்கு அனைத்துலக மாநாடை நடத்தி 22 நாடுகள் பங்கேற்கின்ற முத்தமிழ் முருகர் மாநாடை நடத்தி காட்டியவர். நம்முடைய பழனி திருக்கோயிலுக்கு பெருந்திட்ட வரைவின் வாயிலாக குடமுழுக்கை கண்டது நாங்கள். முதல் படை வீடான நம்முடைய திருப்பரங்குன்றத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள்தான் திருப்பரங்குன்றத்திலும் இந்த ஆட்சியில்தான் குடமுழுக்கை கண்டோம். அதேபோல் மருதமலை எடுத்துக்கொண்டாலும் மின்தூக்கியை நாங்கள் தான் கொண்டு வந்தோம். சுவாமிமலை முருகன் திருக்கோயில் எடுத்துக்கொண்டாலும் பக்தர்களுடைய கடினத்தை கஷ்டத்தை உணர்ந்து மின்தூக்கியை நாங்கள் தான் கொண்டு வந்தோம். முருகருக்கு வாக்களிக்கின்ற உரிமை இருக்குமேயானால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடைபெற்ற பணிகளுக்காக நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் அந்த முருகரே வாக்களித்திருப்பார். அந்த வகையில் முருகனுக்கு, முத்தமிழ் முருகனுக்கு, தமிழ்கடல் முருகனுக்கு பெருமை சேர்த்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. ஆக்டிவா இருக்கிற எம்எல்ஏக்களை முடக்கிறதுக்கு உண்டான பிளான். பொதுவெளியில் சட்டப்பேரவை உள்ள பொழுது கருத்து சுதந்திரம் இருக்கின்றது. எங்கள் முதல்வர் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்ற பாடம் அவை நாகரிகம், அதேபோல் மக்கள் முகம் சுளிக்காத வண்ணம் கருத்துக்களை பரிமாற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த அவர் முகநூல் பதிவையே நேற்றைக்கு பாருங்கள், எங்கு என்ன தவறாக பேசிவிட்டார். இப்படி ஒவ்வொருவரையும் மிரட்டினால் சட்டமன்றத்தில் அவருடைய வேகத்திற்கு வேகத்தடை போடுவதாக அவர் நினைக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. அரைக்க அரைக்க மணக்கின்ற சந்தனம் இது, தீட்ட தீட்ட ஒளியை தருகின்ற வைரம் இது, அடிக்க அடிக்க உழல்கின்ற பந்து இது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் உருவாக்குவதால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேகத்தை குறைக்க முடியாது.